அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அன்பான வணக்கம். இதுவரைக்கும் விகிதமுறுக்கோவைகளை சுருக்குதல் அதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதை எப்படி போடுறது, எப்படியெல்லாம் அதில் மெத்தடை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரியா? இந்த வகுப்பில் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ், முந்தைய வகுப்பில் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், இந்த விகிதமுறுக்கோவைகளை சுருக்குதலில் மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷன் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிஷன் அண்டு சப்ராக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். சரியா? இப்போ இதில் அடிஷன் எப்படி பண்ணுறது, அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று லைக் டினாமினேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அன்லைக் டினாமினேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேவா? அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் வித் லைக் டினாமினேட்டர்ஸ். பகுதி சமமாக இருக்கும் பொழுது கூட்டலும் கழித்தலும். பகுதி சமமாக இருக்கும் பொழுது ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸுக்கும் பகுதி என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா எப்படி கூட்டுறது, அல்லது ஒத்த பகுதியுடைய விகிதமுறுக்கோவைகளை சுருக்குதல். தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒத்த பகுதியுடைய விகிதமுறுக்கோவைகளை சுருக்குதல். செகண்ட் டைப் என்ன அப்படின்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் வித் அன்லைக் டினாமினேட்டர்ஸ். அந்த வேறுபட்ட பகுதிகளில் இருக்கும். பகுதி அப்படிங்கிறது டினாமினேட்டர் அப்படின்னா இந்த p/qன்னா q இருக்கிற பகுதியை நம்ம டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? மேலே இருக்கிறது தொகுதி, அதை நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ அன்லைக் அப்படிங்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய பகுதியானது வெவ்வேறாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான சம்ஸை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். டைரெக்டாக நம்ம சம்முக்கு போயிடலாம். சரியா? அதில் ஸ்டெப்ஸு கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏற்கனவே நீங்கள் நம்பர்ஸுக்கு யூஸ் பண்ண ஸ்டெப்ஸு தான். ஓகேவா? இப்போ ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸை நம்ம கூட்டுறோம் கழிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோமோ அதையே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். சரியா? அதனால் எக்ஸாம்பிள் 3.17 இதை பாருங்கள். இந்த மாதிரி கணக்கு கொடுத்துருந்தாலே முதல்ல எதை பார்க்கணும் அப்படின்னா பகுதி ரெண்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த எக்ஸ்பிரஷனுடைய பகுதி ரெண்டையும் நம்ம பார்க்கணும். இது ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். நம்ம ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸை சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க அல்லது ஆட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது என்னது, அந்த பகுதியை நாம் செக் பண்ணணும். அது ரெண்டும் சேமாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சம் போடவே ஆரம்பிக்கணும். சரியா? சரி, ஓகே. இப்போ ரெண்டும் சேமாக இருக்குது. என்ன பண்ணலாம், என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற கணக்கு என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் 3.17 ஃபைண்ட் x² + 20x + 36 by x² - 3x - 28 minus x² + 12x + 4 by x² - 3x - 28. ஓகேவா? இது கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு விகிதமுறுக்கோவை, இது ஒரு விகிதமுறுக்கோவை. இதை ரெண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த பகுதி ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? பகுதி ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எல்சிஎம்மும் அதுதான். ரெண்டுக்கும் நம்ம இது மாதிரி பின்ன வடிவில் இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் தான் எடுப்போம். சரியா? அது சேமாக இருக்கிறதால அதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே தான் அதுக்கு எல்சிஎம்மாக இருக்கும். ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், கணக்கை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் டிவைடட் பை போட்டு இந்த ரெண்டுத்துக்குமான எல்சிஎம் எழுதுகிறோம் அப்படின்னா அதே தான் வரும். அப்போ எல்சிஎம்ங்கிறது சேமாக இருக்கிறதால அந்த சேம் எக்ஸ்பிரஷன்ஸை அப்படியே எழுதிக்கிறோம். அது ஒரு குவாட்ரட்டிக் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? இங்கே இருக்கிறதும் குவாட்ரட்டிக்கில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்ம் அப்படியே வரும். அப்போ x² - 3x - 28. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதணும். இங்கே என்ன குறி போட்டிருக்காங்களோ அதை அப்படியே போட்டுக்கோ. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்கோ அதை இங்கே எடுத்து எழுதிக்கோ. இங்கே ஒரு 4 மிஸ் ஆகுது பாருங்கள்,
அது வந்து ஸ்கேனிங்கில் சரியாக வரல. -4 வரும் அது. சரியா? ஓகே, டன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஆஸ் யூஷுவல் இப்போ சொன்ன மாதிரி அப்படியே மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம இந்த மைனஸை உள்ளே பெருக்கணும். பெருக்கினா என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே முன்னாடி இருக்கிறது அப்படியே வரும். x² + 20x + 36. மைனஸ் உள்ளே பெருக்கணும்னா -x² - 12x. இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு? இங்கே வந்து +4. ஓகேவா? அப்போ அதோட பெருக்கும் பொழுது -4ன்னு கிடைக்கும். அங்கே வந்து என்னது +4 இருக்கும், அங்கே கிடைக்கும்போது -4 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இப்போ அடுத்தது அதை சுருக்குறோம். இப்போ x² காமனாக இருக்குது. ஸோ இதை நம்ம அடிச்சிடலாம். காமனானா ஐ மீன் x² - x²ன்னு இருக்குது. அப்போ x²லேருந்து x² கழிச்சிட்டோம் அப்படின்னா 0. ஸோ அதை அப்படியே கழிச்சிடறோம். அடுத்தது 20xல் 12x போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 8x. அதே மாதிரி 36 - 4ங்கிறது வந்து என்னது? 32. அதாவது லைக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சுருக்குறோம். லைக் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா சேமாக இருக்கிறது. x² டேர்ம் x டேர்மு கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி இதை தான் வந்து நம்ம லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை எல்லாத்தையும் சுருக்கணும் அப்படின்னா நமக்கு 8x + 32/x² - 3x -28. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா இதை நம்ம சுருக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த x² - 3x - 28 நம்ம சுருக்கணும். அதுக்கு ஆஸ் யூஷுவல் பெருக்கினால் 28 வரணும், கூட்டினால் 3 வரணும். அப்போ 4 7. ஓகேவா? 4 7s 28. நமக்கு இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் பெரிய எண்ணுக்கு முன்னாடி மைனஸ் போட்டால் தான் அங்கே மைனஸ் வரும். சரியா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஆஸ் யூஷுவல் x/xன்னு போட்டுக்கிட்டு இப்போ x + 4. அடுத்தது x - 7 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இந்த இதிலேருந்து 8 வெளியே எடுக்கிறோம். 8 காமனாக இருக்கும். ஸோ 8 வெளியே எடுக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 8 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா x + 4ன்னு கிடைக்கும். அப்போ இந்த x + 4க்கும் இந்த x + 4க்கும் அடிச்சிடலாம். அப்போ மீதி வந்து 8/x - 7. இப்போ அடுத்ததாக என்ன பண்ணணும்? அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம எடுத்து எழுதணும். அப்போ கணக்கை அப்படியே எடுத்து எழுதி ஈக்குவல் டு போட்டுக்கிட்டு அதோட ஆன்சர் என்ன வருதோ அதை எடுத்து எழுதணும். 8/x - 7. ஓகேவா? இது புரியுதா? சரி, அடுத்தது பாருங்கள். இப்போ இது வந்து லைக் டேர்ம்ஸ். டினாமினேட்டர் வந்து லைக் டினாமினேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது அன்லைக் டினாமினேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ அன்லைக் டினாமினேட்டர்ஸ் இப்போ இங்கே பாருங்கள், சிம்பிளிஃபைன்னு போட்டு உங்களுக்கு அடிஷன் சப்ராக்ஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணுன்றதே கிடையாது. அவசியமே கிடையாது. இது ரொம்ப ஈஸி தான். பார்க்கறதுக்கு தான் அப்படி தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸியான கணக்கு இது. 5 மார்க்கில் கூட கேட்பாங்க. சரியா? இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன்? டினாமினேட்டர்ஸ் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். டினாமினேட்டர்ஸ் ஈக்குவலாக இருக்கா? இல்லை, டினாமினேட்டர்ஸ் ஈக்குவல் கிடையாது. ஓகேவா? சரி, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சாகணும். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை நம்ம ஃபேக்டர்ஸாக பிரிக்கணும். பிரித்தா தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். சரியா? சரி, இப்போ அதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கே கீழே இருக்கிறது என்னவோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ கீழே வந்து x² - 5x + 6ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம பெருக்கினால் 6 வரணும், கூட்டினால் -5 வரணும். அப்போ -3 -2. ஓகேவா? அப்போ இது வந்து x - 3 × x - 2ன்னு வரும். அதே மாதிரி இந்த இதுக்கு x² - 3x + 2க்கு வந்து பெருக்கினால் 2 வரணும், கூட்டினால் 3. அப்போ -1 -2 இது இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? கரெக்டாக வந்துடும். அப்போ x - 1 × x - 2. அதே மாதிரி இதையும் பிரிச்சுக்கலாம். ஓகேவா? x² - 8x + 15 பெருக்கினால் 15, கூட்டினால் என்னது? -8. 3 × 5 தான் 15. ஸோ -8 வரணுங்கிறதால 2க்கு முன்னாடி மைனஸ் போட்டால் தான் நமக்கு கூட்டும் பொழுது -8 அப்படின்னு வரும். சரியா? சரி, இப்போ பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதுகிறோம். கணக்கு எடுத்து எழுதிக்கணும். அந்த கணக்கை எடுத்து எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும்? அந்தந்த டேர்ம்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதை அப்படியே எடுத்து எழுதணும். ஓகேவா? அந்தந்த டேர்ம்ஸுக்கு
என்ன கண்டுபிடிச்சோமோ அதோடைய ஃபேக்டர்ஸை அந்தந்த இடத்துல அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். இந்த 3 டேர்முக்கும் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். சரியா? ஆஸ் யூஷுவல் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்துருக்கோம். இருந்தாலும் அதில் என்ன எல்சிஎம்னா எப்படி கண்டுபிடிக்கணும், காமனாக இருக்கிறதுல ஹையர் ஃபேக்டர் என்னவோ அதை எடுத்துக்கணும். அப்புறம் காமனாக இருக்கிறது எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் மீதி என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கணும். அப்படி தானே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதில் காமன் ஃபேக்டர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ x-1ங்கிறது எதுலேயும் இல்லை. ஸோ நான் ஆர்டராக எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் மாற்றி எழுதினாலும் தப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு காமன்னா உங்களுக்கு x-2ம் x-3யும் காமனாக இருக்கும். x-3 இங்கே x-3 காமனு, இந்த x-3 இந்த x-3யும் காமனாக இருக்குது. ஸோ ஒரு x-3 எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்தது x-2ம் x-2ம் காமன். எல்லாத்துக்குமே ஃபேக்டர் வந்து ஹையர் ஃபேக்டர் வந்து சேமாக இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். x-2 எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்தது மீதி x-1 காமனாக இல்லை, x-5 காமனாக இல்லை. காமனாக இல்லைன்னாலும் என்ன பண்ணணும், அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அப்போ நமக்கு இதுக்கு எல்சிஎம் எழுதும்போது என்ன கிடைக்குது, x-1 இன்ட்டு x-2 இன்ட்டு x-3 இன்ட்டு x-5. ஓகேவா? இப்போ இதை நம்ம சுருக்கணும் அப்படின்னா இப்போ எல்சிஎம் எடுத்தாச்சு. இப்போ மேலே இருக்கிற ஸ்டெப் எழுதணும். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இதில் 2 டேர்ம் இருக்குது, இதில் மொத்தம் 4 டேர்ம் இருக்குது. ஓகேவா? இதில் 2 டேர்ம் இருக்குது, இதில் 4 டேர்ம் இருக்குது. யூஸ்வலாக இது என்ன ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டேர்மை இதால் வகுத்து மீதி என்ன இருக்கோ அது இது கூட வச்சு பெருக்குவோம், மேலே தொகுதி கூட வச்சு பெருக்குவோம். ஓகேவா? இப்போ அதை தான் பண்ண போகிறோம். மேலே 1ன்னு இருக்கிறதால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த டேர்ம்ஸ் அப்படியே வந்துடும். இப்போ இதில் மொத்தம் 4 டேர்ம்ஸில் இதில் எது இல்லையோ அதை அப்படியே மேலே எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து x-3 இருக்குது, x-2 இருக்குது. அப்போ இல்லாதது எது, x-1 இன்ட்டு x-5. இதை அப்படியே தூக்கி இங்கே மேலே என்ன நம்பர் இருக்கோ அது கூட பெருக்கி எழுதிக்கோங்க. புரியுதா சொல்கிறது? இந்த டேர்மை தவிர இதில் மீதி என்ன இருக்கோ அது அப்படியே மேலே வரும். இங்கே மேலே என்ன நம்பர் இருந்தாலும் சரி, என்ன கோவை இருந்தாலும் சரி, அது கூட அப்படியே பெருக்கல்ல எழுதிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ x-3 x-2 x-2 x-3. அப்போ இது மீதி இருக்கிறது இந்த x-1 x-5, அதை அப்படியே எழுதிக்கிறோம். அதே மாதிரி இதுக்கு x-1 x-2. அப்போ மீதி என்ன இருக்குது, x-3 x-5, அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அதே மாதிரி இந்த டேர்முக்கு என்ன வரும், x-3 x-5. அப்போ மீதி என்ன இருக்குது, x-1 இன்ட்டு x-2, அதை இங்கே எழுதிக்கிறோம். இங்கே எழுதும்போது இந்த இடத்துல என்ன குறி இருக்கோ அந்தந்த குறியை அதுக்கு நேராக போட்டுக்கணும். ஓகேவா? அந்தந்த குறியை அதுக்கு நேராக போட்டுக்கணும். சரிங்க சார், இதை என்ன பண்ணுறது, நீங்கள் இதை 2 ஸ்டெப்பில் போடலாம். இப்போ x-1 இன்ட்டு x-5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நீங்கள் பெருக்கலாம். ஃபஸ்ட்டு இது 2ஐயும் பெருக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும், x² மைனஸ் 5x. அடுத்தது இந்த கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டு இது 2ஐயும் பெருக்கலாம். -x இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 5. அப்போ இதை சுருக்கணும்னா x² மைனஸ் 6x ப்ளஸ்ஸு 5. இதுதான் இங்கே இருக்கும். இல்லை வேறு மாதிரி போடணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னென்னா x + a இன்ட்டு x - a, இல்லைன்னா x - b, எது வேணாலும் வச்சுக்கலாம். x - b அப்படின்னு வச்சுக்கோமே, இல்லைன்னா x + bன்னே வச்சுக்கோங்க. என்னப்பா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா x² ப்ளஸ்ஸு a + b இன்ட்டு x ப்ளஸ்ஸு ab அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? x + a இன்ட்டு x + b ஈக்குவல் டு x² ப்ளஸ்ஸு a + b. இங்கே என்ன 2 கான்ஸ்டன்ட் இருக்கோ அது 2ஐயும் கூட்டி எழுதிக்கணும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், அது 2ஐயும் கூட்டி எழுதிக்கிட்டு இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். அப்புறம் இது 2ஐயும் பெருக்கி எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு x² போட்டுக்கிட்டு அந்த 2ஐயும் இப்போ நான் அதே மாதிரி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். x² போட்டாச்சு, இந்த 2 டேர்மையும் கூட்டணும். ரெண்டுமே குறி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேம் சைனாக இருந்தால் கூட்டிக்கிட்டு அதே சைனை போட்டுக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும், 5 இது -5 இது -1 சேம் சைன். ஸோ 5 1 கூட்டினோம்னா 6. அப்போ -6 இன்ட்டு எக்ஸு. அடுத்து என்ன பண்ணணும், இது 2ஐயும் பெருக்கணும்.
அப்போ என்ன கிடைக்கும்? -1 × -5 +5. அதே மாதிரி இதை பண்ணோம்னா x² போட்டுக்கிட்டோம், இந்த குறியை அப்படியே போட்டுக்கணும். அப்போ x², அடுத்தது இது ரெண்டு மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸு, சாரி மைனஸு அங்கே கூட்டணும். அப்போ ரெண்டையும் கூட்டிக்கிட்டு சேம் சைன் போட்டுக்கணும். அப்போ 5யும் 3யும் கூட்டினோம்னா 8. அந்த முன்னாடி இருக்கிற மைனஸை அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ x² - 8x, அது ரெண்டையும் பெருக்கணும்னா +15. சேம் ப்ராசஸ்ஸு இதுக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு தேவையானது கிடச்சிருது. இப்போ இதை சுருக்கணும். இதை என்ன பண்ணணும்? சுருக்கணும். அதை சுருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு மைனஸை உள்ளே பெருக்கிடுங்க. பெருக்கினா என்ன கிடைக்கும்? x² - 6x +5. அங்கே ப்ளஸ்ஸுங்கிற குறி இருக்கிறதால உள்ளே பெருக்கும்பொழுது x² - 8x +15. அடுத்தது மைனஸ் இருக்கிறதால அந்த மைனஸை உள்ளே பெருக்கும்பொழுது -x² - 3x +2. -3x +2. இங்கே -3x +2ன்னு இருக்குது. ஸோ இங்கே மாறி வரும். அப்போ இது +3x, மைனஸை உள்ளே பெருக்கும்பொழுது இது என்ன ஆகிடும்? இது +3x ஆகும். இது -2 மாறிடும். சரியா? அதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கோங்க. இதில் எழுதியிருக்கிறதுல தப்பாக எழுதியிருக்கேன். அங்கே வந்து +3x வரும், இங்கே -2 வரும். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? x², இந்த -x²க்கும் +x²க்கும் கேன்சல் பண்ணிடலாம். இது ஒரு -x², இது ஒரு +x². அப்போ மீதி இருக்கிறது ஒரே ஒரு x², அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்தது பாருங்கள், இங்கே +3x, இங்கே -8x, இங்கே -6x. இப்போ -6x -8x சேம் சைனாக இருந்தால் கூட்டிக்கணும். அப்போ இதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? 14 கிடைக்குமா? 14x -14. இதிலேருந்து +3x. அப்போ சேம் சைன் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கழிச்சிட்டு பெரிய எண்ணுக்கு முன்னாடி இருக்கிற குறி போடணும். அப்போ இதில் போட்டோம்னா 11x கிடைக்கும். அடுத்தது என்ன கிடைக்கும் நமக்கு? 5 + 15. அப்போ 20. 20 - 2 18. 20 - 2 18. ஓகேவா? இதில் நல்லா கவனிச்சிங்க. இந்த இடம் வந்து +3x, இது -2. அதை மட்டும் கொஞ்சம் சரியாக எழுதிக்கோங்க. சரியா? சரி, நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது? x² - 11x +18 கிடைக்குது. இதை நம்ம பிரிக்கணும். பெருக்கினால் 18, கூட்டினால் -11. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 9 2s are 18. ஸோ இது ரெண்டையும் கூட்டும்பொழுது 11 கிடைக்கும். நமக்கு குறி இங்கே மைனஸ் வேணுங்கிறதால ரெண்டுத்துக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கிட்டோம். ஓகேவா? அப்போ நமக்கு அதை பிரித்தோம்னா x - 9 × x - 2. ஓகேவா? அப்போ நமக்கு இங்கேயும் x - 2 இருக்குது, இங்கேயும் x - 2 இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது? x - 9 / x - 1 × x - 3 × x - 5. ஓகேவா? அப்போ லாஸ்ட்டில் கணக்கு எடுத்து எழுதிக்கிட்டு ஈக்குவல்ட்டு போட்டுக்கிட்டு இந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணிக்கணும்? எடுத்து எழுதிக்கணும். எடுத்து எழுதுறது மிகவும் முக்கியம். எடுத்து எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ இந்த விகிதமுறு கோவைகளை சுருக்குதல் அந்த டாப்பிக்கில் வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்டோம், டிவிஷன் பார்த்துட்டோம், அடிஷன் பார்த்துட்டோம், சப்ராக்ஷன் பார்த்துட்டோம். ஓகேவா? அப்போ இந்த பகுதியிலிருந்து எந்த மாதிரி கணக்கு வந்தாலும் நாம் போட்டுறணும். ஓகேவா? இதில் முக்கியமாக அந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய கணக்குகள் தான் நமக்கு கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். அதில் வந்து 4th சம் எக்ஸசைஸ் 3.6 வந்து 3rd 4th இந்த மாதிரி சம்ஸு தான் வந்து கொஞ்சம் முக்கியமாக கேட்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரியாக போட்டுக்கோங்க. முடிந்த வரையில் போருங்க. அடுத்த வகுப்பில் அந்த சம்ஸ் எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். சரியா? இதை வந்து சரியான முறையில் பயிற்சி செய்யுங்க. ஏன்னா பயிற்சி செய்யாத நமக்கு எதுவுமே வராது. மேக்ஸ் வந்து நமக்கு ஞாபகத்திலே இருக்காது. அதனால் சரியான முறையில் பயிற்சி செய்யணும். அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ இந்த வகுப்புக்கு இந்த பயிற்சி போதும். ஸோ அடுத்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்? நம்ம பல்லுறுப்பு கோவையின் வர்க்க மூலம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல்ஸ். ஏன்னா இந்த டாப்பிக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் வந்து உங்களுக்கு இதுலேயும் 5 மார்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? அடுத்த வகுப்பில் இந்த டாப்பிக்கை பற்றி விரிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் இந்த பயிற்சியை வந்து சரியான முறையில் எக்ஸசைஸ் 3.6 சரியான முறையில்
போட்டு பாருங்கள். சரியான முறையில் அனைத்து வேலைகளையும் செஞ்சு வெற்றியடைய வாழ்த்துக்கள்.